சம் நம்பர் 84. நம்ம போறது என்னங்க? சம் நம்பர் 84க்கு போறோம். மிஸ்டர் ஆனந்த் purchased a house property as on 17/8/2002 for rupees 5 lakh. On 1/5/2004 he constructed a new floor on the same house at the cost of rupees 2,50,000. ஆனந்த் பர்ச்சேஸ் பண்றாரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவுக்கு? 17/8/2002ல 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை வந்து 1/5/2004ல 2 வருஷம் கழிச்சு என்ன செய்யறாரு? He constructed a new floor on the same house at cost of rupees, புரியுங்க இல்லையா? 1/10/2023ல he sold such house for 18 lakh and incurred brokerage at 2% on arranging customers. Compute capital gain. So this is very ஈஸியான சம்மு. ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை? லாங் டைமா ஷார்ட் டைமான்னு பாக்குறதுக்கு இது 2 வருஷத்துக்கு மேல வந்துச்சா 3 வருஷத்துக்கு மேல வந்துச்சுங்களா? அப்ப இது வந்து லேண்ட் தானே. லேண்ட் எத்தனை வருஷத்துக்கு மேல போனா அது கேபிட்டல் கெயின் லாங் டைம் ஷார்ட் டைம் நீங்க படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சுக்கிறீங்களே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு புக்ல போட்டுக்குதே, இங்க போட்டுருக்காங்க பேஜ் நம்பர். நான் சொல்றேன் ஏன்னா தெரியாம நம்ம இது எப்படி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மான எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும்? ஆக்சுவலா அந்த ஃபினான்சியல் அசெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு ஃபினான்சியல் அசெட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, லேண்டுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. எஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பீயிங் லேண்ட் அண்ட் பில்டிங் எத்தனைங்க? 24 months. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 24 month. அப்ப இங்க 24 monthக்கு மேல போயிடுச்சா நீங்க பாக்கணும். அப்படி எப்போ வாங்கிக்கிறாரு? 2002ல வாங்கிக்கிறாரு ப்ராப்பர்ட்டிய. எப்ப வித்துருக்கிறாரு? he sold such property for 18 lakhs on 1/10/2023. எஸ், அப்ப விக்கிற என்னைக்கு விக்கிறாரு? 1/10/2023ல விக்கிறாரு. அப்ப விற்கும் போது என்ன ஆயிடுச்சுங்க? 2023ல விற்கிறாருன்னா திருப்பி அதுக்கு பினான்சியல் நம்ம கண்டுபிடிக்குமா இல்லையா? என்ன பினான்சியல் இயர்? 1/4/2023 to 24. இது ஏன் கண்டுபிடிக்கணும்? அதோட அசஸ்மெண்ட் இயர். இதை கண்டுபிடிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அதோடைய இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, he sold எவ்வளவுக்கு? 18 lakh. அப்ப சேல்ஸ் கன்சிடரேஷன் ஃபார்முலா வந்து அதே மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய தான் எழுதிக்கணும். ஃபார்முலா அசெட்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஒர்க்கிங்ஸ் தான் நீங்க தனியா கொடுக்கணும். இது வந்து ஒர்க்கிங்ஸ் தான் சொல்லணும். என்னங்க? ஒர்க்கிங்ஸ் 1 அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்னங்க? ஃபினான்ஷியல் இயர் என்ன கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அசஸ்மெண்ட் இயர் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என்னது? 24 25 இல்லையா? ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் என்னதான்? 24 25. அப்ப இங்க அதுக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்கு. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர்னு எழுதி அமௌண்ட் இன் ருபீஸ் போட்டாவே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். கிளியரா எழுதிக்கணும். சேல்ஸ் கிடைச்சிருச்சு 18 lakhs. 2% brokerage கமிஷன் கேட்கறாங்க அண்ட் இன்கர்டு brokerage. ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் 2% ஆஃப் brokerage கமிஷன்ஸ் 36,000. ஸோ நெட் கன்சிடரேஷன்ஸ் எவ்வளவு? 17,64,000. ஸோ கிடைச்சிச்சு. இதுல ஒரு பிரச்சனை கிடையாது. பட் அவர் எப்போ வாங்கிக்கிறாரு அப்படின்னு தான் கேள்வி. எப்போ வாங்கிக்கிறாரு அவரு? ஸோ பர்ச்சேஸ் என்னைக்கு வாங்கிக்கிறாரு? பர்ச்சேஸ் ஆன் 17/8/2002 அன்னைக்கு வாங்கிக்கிறாரு. எவ்வளவுக்கு? 5 lakh வாங்கிக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இதோடைய பினான்சியல் இயர் எடுத்துக்கணுமா இல்லையா? அப்ப 1/4/2022 to 31/3/2023 இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுதான் வாங்கிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து இண்டெக்ஸேஷன் போட்டுடலாமா? போடலாமா வேணாமா? போடுறதுக்கு முன்னால பார்த்தலாம். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவுங்க? 5 லட்சம் ரூபாய். எப்ப? 1/17/8/2002 தான் வாங்கிக்கிறது 5 லட்சம் ரூபாய்க்கு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இண்டெக்ஸேஷன் காஸ்ட் நமக்கு தேவையா இல்லையா? இண்டெக்ஸ் காஸ்ட் வச்சுக்கிறீங்களா இல்லையா? வாட் இஸ் இண்டெக்ஸேஷன் காஸ்ட்? பார்த்துடலாம். ஏன்னா இவங்க பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இண்டெக்ஸேஷன் காஸ்ட் இங்க இருக்கு.
எந்த வருஷத்துக்குங்க? 2002 to 3க்கு எவ்வளோங்க? 105. அடுத்ததுப்பா எந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்துட்டு இருக்கிறோம்? 23, 24. 23, 24க்கு எவ்வளோ சாமி? எவ்வளவு இங்க இருக்குது? ஸோ 348 into 5 lakh. How much? So 348 divided by 100 into 5 lakh. Sorry, 105. 348 divided by 105 into 5 lakh. So 16 lakh 57,143 அப்படின்றது ஆன்சர் வந்துச்சு. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம போட்டது இங்கே வந்தது ஆன்சர் கரெக்ட். அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நடக்குது? 2 வருஷம் கழிச்சு நான் சொன்னேன், அதாவது 1/5/2004 இல்லையா? அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது இல்லையா? இதெல்லாம் ஒர்க்கிங்ஸ் தான் நீங்க போனதெல்லாம். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எப்ப நடக்குது? 1/5 என்னங்க? 1/5 இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. அப்போ வந்து 1/5/2020 சாரி 4 அப்ப பினான்சியலுக்கு என்ன வரும்? கண்டிப்பா 2024 to 20 சாரி சார் 2004 to 2005. சரி, அப்ப 2004 2005 113. அப்ப 113 எடுத்தாச்சு. அப்ப 113 மேல எவ்வளவுங்க? 348 எவ்வளவுங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க? 2,50,000. அப்ப பாருங்க 348 divided by 113 into 2,50,000. ஸோ 7,69,912. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும். அந்த ஃபிகர்லேருந்து டோட்டல் ஃபிகர் கழிச்சிடலாம். ப்ளஸ் 1657,148 ப்ளஸ் சாரி மைனஸ் 1764 இல்லையா? 6,63,059. ஸோ அதாவது நம்மளுடைய நெட் கன்சிடரேஷனை விட இந்த காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸேஷன் என்ன ஆகுது? அதிகமாக இருக்கிறது. அப்ப கண்டிப்பா இது பேர் என்னது? கேபிட்டல் லாஸ். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா? இல்ல, லாஸ். ஏன் கெயினா லாஸா? கெயின் கிடையாது. எப்படின்னா நம்ம வாங்கினது சேல்ஸ் பண்ணது எவ்வளவுக்கு வித்துக்கிறோம்? 17,64,000 தான் வித்துருக்கிறோம். அந்த நெட் ஃபிகர் கிடைக்குதா இல்லையா? நம்ம வாங்கினதோட இன்னைக்கு ரேட் எடுத்து பார்த்தாவே எவ்வளவு இருக்குது? 24,27,000 இருக்குது. ஆக நம்ம வித்தது வந்து லாஸுக்கு தான் வித்துருக்கிறோம். அப்ப மைனஸ் ஃபிகர் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டாவே லாஸ்ன்னு அர்த்தம் இல்லைங்களா? நெகட்டிவ் வேல்யூ வந்ததுனால இது வந்து கேபிட்டல் லாஸ். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னு கேட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது, இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேங்களா? இது எழுதாதான் மார்க்கு. நீங்க அங்க எங்க எழுதிக்கிற மாதிரி எழுதக்கூடாது. நீங்க தனியா நேரேட் பண்ணணும். நீங்களே தனியா டீட்டெயில்டா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னா மட்டும்தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சொல்லணும். அதுக்கே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்ப 24 மந்த் அப்ப அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எழுதலாம், உங்க மார்க் கிடைக்காது. என்னன்னு திஸ் இஸ் என்னது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பிகாஸ் இஃப் இட் எக்ஸீட்ஸ் 24 months from the date of purchase. So when you sold any property, if it is exceeds 24 months, it is a long term capital gain. அதை நீங்க சொல்லலைன்னா ஒரு மார்க் கிடைக்காது. சில பேர் என்ன இதுல இருக்கிற மாதிரி அட்டகாப்பி எழுதினா அட்டகாப்பி அடிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் explanation is very very important. They are expecting you what you understand and what you narrating yourself. நீங்க என்ன பண்றீங்கன்னு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய மாதிரி எழுதினாங்கன்னா மார்க் கிடைக்காது. நீங்க இங்க இருக்கக்கூடியது ஒரு பிக்சர் தான். இந்த பிக்சர் வச்சு நீங்க என்ன செய்யணும்? நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நீங்க எழுதினா மட்டும்தான் மார்க் அதிகமாக கிடைக்கும். இந்த விஷயத்தை நம்ம படிச்சா உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் எந்த கணக்கா இருந்தாலும் நம்ம எழுதி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதும். அதனால புக் இருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்து ஆன்சர் பண்ணவே கூடாது. நம்ம ஓனா நேரேட் பண்றதுதான் நல்லது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி காமிச்சு. கிளியரா? ஸோ செகண்ட் சம் முடிஞ்சு.